விருச்சக ராசிக்கார அன்பர்களே, ஏன் சாமி எனக்கு மட்டும் ஏன் சாமி அப்படின்னு இந்த மனசுக்குள்ள எப்போதும் கஷ்டங்களையும் கவலையும் வச்சிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் தாங்க. காரணம், எல்லோருடைய வாழ்க்கையிலுமே எளிமையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று இருக்கும். சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இருப்பாங்க, பாசம் கிடைக்கும், குடும்பத்துல ஏதாவது ஒரு உதவினா அவங்க உதவி செய்வாங்க, ஏதாச்சும் படிப்பு சம்மந்தப்பட்டவங்கள கொஞ்சம் எளிமையாக கற்றுக்க முடியும், எல்லா விஷயத்துலையுமே எளிமையாக இருக்கும். எளிமையாக கிடைக்கும் விஷயங்கள் கூட இந்த விருச்சக ராசிக்காரர்கள் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை இருக்குதுங்க. இப்போ ஒருத்தங்களுக்கு 300 ரூபாய் சம்பளம், சரிங்களா? அதை அவங்க ரொம்ப எளிமையா வராங்க, வேலை பார்க்குறாங்க, வாங்கிட்டு போறாங்க. ஆனா அதே 300 ரூபாய் சம்பளம் தான் இவங்க பல மடங்கு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. அவங்க 1 மணி நேரத்துல 300 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா இவங்க ஒரு நாள் ஃபுல்லா இருந்தாலும் அந்த 300 ரூபாய் தாங்க கிடைக்கும். என்னங்க இது? அப்ப என்கிட்ட அறிவு இல்லையா, திறமை இல்லையான்றத சொல்லாங்க. இவங்க கிட்ட இருக்க கூட, அதாவது அந்த 1 மணி நேரத்துல 300 ரூபாய் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள விட இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல மடங்கு அறிவும் திறமையும் இருக்கு, தன்னம்பிக்கையும் இருக்கு. ஆனா இவங்களுக்கான அந்த நேரம் என்பது சரியில்லாமலே அமைஞ்சுக்கிட்டு இருக்கு நாங்க சொல்லணும். எந்த இடத்துல இருக்கும், எப்படிப்பட்ட இடத்துல இருக்கும், எப்படிப்பட்ட வேலைகளை செய்யறோம்ன்றதுல இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதல்னால ரொம்பவே சின்ன பின்னமா போய் கிடக்குதுன்னு சொல்லணும் இந்த விருச்சக ராசியினுடைய வாழ்க்கையில. இவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவிலையுமே இவர்களுக்கு மனசுக்குள்ள வருத்தங்கள் தாங்க இருக்கும். காரணம், இவர்கள் நினைச்சதை இவர்கள் செய்ய மாட்டாங்க, மற்றவர்கள் நினைச்சதை தான் இவர்கள் செய்ய வைப்பாங்கன்னு தாங்க சொல்ல முடியும். இன்னைக்கு வரைக்கும் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் தனக்குத்தானே பேசிக்கிறதும், தன்னுடைய மனசுக்கு கூடிய கவலையை தனக்குத்தானே பேசி குழம்பிக்கிறதும் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவருடைய வாழ்க்கையில தன்னுடைய கஷ்டங்களை வெளிப்படுத்திட்டா அப்படின்னாலே மற்றவங்க கேலி கிண்டல் பண்ணுவாங்க, மற்றவங்க அசிங்கப்படுத்துவாங்க, மற்றவங்க நம்மளை அவமானப்படுத்திட்டே இருப்பாங்கன்னு யார்கிட்டையுமே தன்னுடைய கஷ்டங்களை வெளிப்படுத்தாம தனக்குத்தானே பேசக்கூடிய நபர்கள் தான் அது இந்த விருச்சக ராசிக்காரர்கள் தாங்க. நம்புவாங்க, ரொம்ப கண்மூடித்தனமா நம்புவாங்க, உயிருக்கு உயிரா காதலிப்பாங்க, உயிருக்கு உயிரா நம்புவாங்க அப்படின்னு இவர்களுடைய வாழ்க்கையில விரும்பின ஒரு பொண்ணையோ இல்ல ஒரு ஆணையோ அவ்வளவு காதலிச்சாங்க. அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யற அளவுக்கு அவங்க மேல நம்பிக்கையும் வச்சாங்க. காதல் மட்டும் இல்லைங்க, குடும்பத்தார்கள் மேலேயும் சரி, தன்னுடைய நண்பர்கள் மேலேயும் சரி, தன்னுடைய உறவினர்கள் மேலேயும் சரி, இவர்கள் வச்சிருக்கக்கூடிய அன்புன்றது பல மடங்குங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இவர்கள் வச்ச அன்பும் சரி, இவர்கள் வச்ச மதிப்பும் மரியாதையும் சரி, அது அவங்களுக்கான தகுதியா இருக்குதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. தகுதியற்றவர்கள் மேல நம்பிக்கையை மரியாதை வச்சு இன்னைக்கு இந்த விருச்சக ராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தனக்கு பிடிச்சவங்க தனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே, தனக்கு பிடிச்சவங்களே தனக்கு இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒவ்வொரு நாளுமே வருத்தத்துடனும் கவலைகளுடன் வாழ்கின்ற ஒரு நபர்கள் தான் அது இந்த விருச்சக ராசிக்காரர்கள் தாங்க. இவர்கள் தெய்வத்து மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை ரொம்ப அதிகங்க. தெய்வத்தை நினைச்சு ரொம்ப அதிகமா வேண்டக்கூடிய நபர்கள் தான் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் தாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் கடவுள் மேல பாரத்தை போட்டு பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்காங்க. ஆனா இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இத்தனை விஷயங்களை செஞ்சும் இவருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் தான் இருக்குதுன்னு காரணம். அதற்கு முதல் காரணம் உங்களுடைய தெய்வம் யாருங்க? முருகப்பெருமான். முருகப்பெருமான் என்னங்க? திருவடியாளர் தான். உங்களுடைய வாழ்க்கையில இந்த முருகப்பெருமானுடைய திருவடியாளர் நடத்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்லணும். ஒரு டைம் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, அதே அந்த சந்தோஷத்தை உடனே கெடுக்கிறதுக்கு சில கஷ்டங்களையும் கொடுத்துருவா. காரணம், நீங்க எந்த அளவுக்கு தாங்குறீன்றதை பார்க்கறதுக்காக தான். இன்னைக்கு வரைக்கும் இந்த விருச்சகராசனுடைய நிலைமை என்பது இப்படித்தாங்க இருக்கு. சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் எப்படா சாவோம்னு காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருந்து இனி விருச்சக ராசிக்காரர்கள் மாற்றம் ஏற்படுமான்னு நீங்க எதிர்பார்ப்பீங்கல்ல. உங்களுடைய வாழ்க்கையில இனி மாற்றமும் மாறுதலும் மட்டுமே தாங்க இருக்க போகுது. இதற்கு முன்பு நடந்ததை விட இன்னைக்கு வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றம் என்பது ஏற்பட போகுது என்பதை பற்றி நம்ம இந்த ஒரு பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. விருச்சக ராசிக்கார அன்பர்களே, நீங்க எடுக்கக்கூடிய முதல் முடிவாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான பிரச்சனைகளை தீர்வது தாங்க. அதாவது இன்னைக்கு வரைக்கும் இந்த விருச்சக ராசியினுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க. இவங்க ₹1 கடன் வாங்குறாங்க அப்படின்னா அது 1,00,000 மாறிடும் அப்படின்ற அளவுக்கு தாங்க இவங்களுடைய வாழ்க்கைன்றது இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா இவங்களுடைய வாழ்க்கையில கடன் இவங்களுக்காக வாங்குறதை விட இவங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்களுக்காக தாங்க அதிக கடன் வாங்கி அவங்களுடைய தேவைகளுக்காக இவங்க கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இவங்க கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கல. ஆனா இவங்க வாங்கினவங்க இவங்க கிட்ட பணத்தை திருப்பி கேட்கிறாங்க, இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க முயற்சி பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கான மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்களில் இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் பணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முற்றிலுமாக தீர்ப்பீங்க. முக்கியமா உங்களுக்கான அதிர்ஷ்ட நாளாக இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகுது. இவ்வளவு காலங்களாக இந்த பணப்பிரச்சனை அடைக்க முடியன்ற ஒரு வருத்தம் கவலை மனசுக்குள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அப்படிப்பட்ட கவலைகள் நீங்கி எந்த ஒரு பண கஷ்டத்தினால நீங்க இவ்வளவு நாள் வருத்தப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு தூங்கிட்டு இருந்தீங்களோ அதுக்கெல்லாமே தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகுது. பண கஷ்டம் தீர்வதோடு உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப காலமா ஒரு தொழில் தொடங்க நினைச்சீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு தொழில் தொடங்குவதற்கான சூழலிலும் அதை சில நண்பர்களோடு கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய நிலைமையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். இந்த கூட்டு முயற்சி என்பது வெற்றி பாதைக்கே உங்களை அமைத்து செல்லும் அப்படின்றத மாற்றுக்கருத்து இல்லைங்க. இந்த கூட்டு முயற்சி என்பது விருச்சக ராசிக்காரர்களுக்கு கட்டாயமா மிகப்பெரிய ஒரு மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க போது அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை.
நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களை மட்டும் இல்லை, உங்களுடைய சார்ந்தவர்களுக்கான ஏற்ற முடிவுகளா இருக்குன்றதை நீங்க கட்டாயம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க சில விஷயங்களை செய்யும் போது உங்களை மட்டும் நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படி செய்யாம இனி வரக்கூடிய காலங்களில் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் தன்னுடைய குடும்பத்தார்கள், தன்னுடைய சொந்த பந்தங்கள், தன்னுடைய உறவுகள் அப்படின்றது அவங்களையும் கண் முன்னாடி வச்சு பார்த்து நல்லது. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறமா பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில வந்துடும். அதை நீங்க சரி செய்வதற்கு ஓடுவீங்க. நீங்க என்ன பண்ணீங்களோ அது தப்பாயிடும். அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணாலும் சரி அதை சரிப்படுத்த முடியாத அளவுக்கு போயிடும். அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையா, பிடிச்சிருக்கா, அப்ப அவங்ககிட்ட கேட்டு செய்வது தப்பே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, புது வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் என்பது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்க. பணப்பிரச்சனை தீர்ந்து பல வருஷங்கள், பல யுகங்களாக இருக்கக்கூடிய ஒரே கனவு, சாமி என்னுடைய சின்ன வயசுல கனவு கண்ட சாமி, சொந்தமா ஒரு வீடு வாங்கணும். எங்க அப்பா அம்மா என் முன்னாடி வாடகை வீட்டில் இருக்கும்போது ரொம்ப அவமானப்படுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க சாமி. என் மனசு அவ்வளவு வலிக்கும். ஆனா எனக்கு சொந்த வீடு கட்டணும்னு ஆசை. நான் சின்ன வயசுல இருந்து அதுக்காக பணத்தை சேர்த்தேன். ஆனா ஏதாவது ஒரு அத்தியாவசிய சேவை அப்பப்பைக்கு வர வர என்னால் அந்த பணத்தை சேமிக்க முடியாம நான் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தேன் சாமி. ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய வயசு 60 போகுது சாமி, இன்னும் சொந்த வீடு கட்டி முடிக்கல. என்னுடைய பிள்ளைகளாவது நான் சாகிறதுக்குள்ள எனக்கு சொந்த வீடு கட்டி கொடுத்து அதுல நான் ஒரு நாளாவது நிம்மதியா தூங்கணும்னு ஆசைப்படுறேன். அங்கேயே நான் செத்தாலும் என் மனசு, ஆத்மா எல்லாமே சரியாயிடும் சாமி அப்படின்னு உங்களுடைய மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமா ரொம்ப காலமா ஆசைப்பட்ட அந்த ஒரு சொந்த வீடை நீங்க கட்டி அதுல நீங்க வாழ்வதற்கான பாக்கியம் என்பது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் நடக்க போகுதுன்னா அது முதல் மாற்றமாக இதுதாங்க அமையும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஆனா இது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில விருச்சகராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய சொல் பேச்சு கேட்க மாட்டாங்கன்ற ஒரு வருத்தம் இருக்கும். தான் சொன்னா கண்டுக்க கூட மாட்டாங்க, தான் சொன்னா ஏன் எதுக்கும் கேட்க கூட மாட்டாங்கன்னு மனசுக்குள்ள வருத்தம் இருந்துச்சுல. அப்படிப்பட்ட விஷயங்களை மனதில் ஏற்பட்டு உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுப்பாங்க. உங்க மேல அன்பையும் பாசத்தையும் அதிகரிக்கவும் ஆரம்பிப்பாங்க. ரொம்ப காலமா உங்களை விட்டு உங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப தூரத்துல பிரிஞ்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவர்களும் உங்களை தேடி வருவாங்க. உங்க மேல அன்பையும் பாசத்தையும் அக்கறையும் காமிக்கக்கூடிய நிலைமை என்பது இனி வரக்கூடிய காலங்களில் மாறும். இதற்கு காரணம் பணமோ சொத்தோ கிடையாதுங்க, உங்க மேல இருக்கக்கூடிய முழுவதுமான பாசம் அப்படின்றதுனால சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கவலையே இவர்கள் யார்கிட்டயாவது உதவின்னு போய் கேட்டாங்கன்னா இந்த சைடு அந்த சைடுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்களை ஏமாத்தி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தையும் சேர்த்து வாங்கிப்பாங்களே தவிர இவங்களுக்கான உதவிகள் என்பது கிடைச்சிருக்காது. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு தேவையான உதவிகளும், இவங்க எந்த ஒரு விஷயத்த முயற்சி பண்றாங்களோ அந்த ஒரு முயற்சியில மிகப்பெரிய வெற்றியையும் இனி வரக்கூடிய காலங்களில் இவர்கள் பார்க்க ஆரம்பிப்பார்கள். முக்கியமா மற்றவங்களுக்கு பிடிச்ச ஒரு நபராக இருப்பார்கள் இந்த விருச்சகராசிக்காரர்கள். விருச்சிகராசினுடைய திருமண பந்தம் இது எப்போதுமே சரிங்க, கஷ்டத்தையும் கவலைகளையும் நம்ம அதிகமாக கொடுத்துருக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த விருச்சிகராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது கிடைக்க போகுது. அதாவது உங்களுடைய சொந்த பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பிரச்சனைகளையும் முற்றிலுமான தீர்வுகளை நீங்க காண்பீங்க. உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கவலைகள் இல்லாமல் நீங்கவும் ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கானதாகவும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாகவும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். பிள்ளை சார்ந்த பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சிகளை நீங்க காண ஆரம்பிப்பீங்க. சாமி இதெல்லாம் நடக்குமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமும் உங்களுடைய வாழ்க்கையில குறுகிய காலங்கள் நடக்க ஆரம்பிக்க போகுது. மனசுக்குள்ள கவலைகள் நீர்த்தி கவலைகளோடு வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமா மாற்றி அமைக்கக்கூடிய நிலைமை என்பது அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தின் மூலியமா கிடைக்க போகுது. அந்த முருகப்பெருமான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான விஷயங்களை செய்ய முன்வர போகிறாங்க. இதனால் வரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்திட்டார், காயப்படுத்திட்டார். ஆனா இனி அப்படிப்பட்ட கஷ்டங்கள் காயங்கள்னு அனைத்து உங்களை விடுபடுத்தி உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைத்து கொடுப்பார். இனி எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், கஷ்டப்பட்டு நீங்க தனியா கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது. உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் இருக்க போகுது. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம். எவ்வளவு விஷயம் வந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடியதாக தான் இனி அமைய போகுது. தைரியமா இருங்க. ஏன்னா விருச்சிகராசனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாறுதலை சந்திக்கக்கூடிய காலங்கள் என்பது வந்துருச்சு. இந்த விருச்சிகராசனுடைய ராசி அறிவி முருகப்பெருமான் தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க முருகப்பெருமான் நினைச்சு உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கவலைகளை சொல்லுங்க. உங்களால முடிஞ்சிச்சுன்னா என்னைக்காவது ஒரு நாளாவது சென்று திருச்செந்தூர் முருகப்பெருமானை சந்திச்சு வாருங்க. உங்களுடைய கஷ்டங்கள் அன்னைக்கே முழுவதுமாக விடுபட ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு மாற்றுக்கட்டும் கிடையாதுங்க. சரி, விருச்சிக ராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய நட்சத்திர பலன்களை பார்க்கலாமா? விஷாகம் 4ஆம் பாதம் முதல் உங்களுடைய வாழ்க்கை நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முடிவுகள் என்பது இனி சரியானதாக இருக்கும். முக்கியமா நீங்க இனி செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களை மட்டும் இல்லை, உங்களுடைய சார்ந்தவர்களுக்குமே பிரச்சனைகளிலிருந்து வெளிப்பட்டு உங்களுடைய சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையிலுமே பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்வதற்கான சூழ்நிலை என்பது உண்டாக போகுது. அனுஷயம், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இனி எதை செய்ய போனாலும் சரிங்க, உங்களுடைய தன்னம்பிக்கை என்பது உங்களுடைய வட்சியை நீங்க நிரூபிக்க கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
உங்களுடைய குடும்பத்துக்குள் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை முழுவதுமாக நீங்க சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இனி அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. உடனே காரணங்களே நீங்க இனி எதை செய்யனாலும் இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் செய்யுங்க. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க அப்படி செய்யும் போதுதான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஆனா இப்படிப்பட்ட விஷயத்த நீங்க மாறி செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு திருப்திகரமானதாகவும் உங்களுடைய வாழ்க்கையவே இதனால் ஒரு சந்தோஷம் ஏற்படும் என்பதை போலவும் மனதுக்குள்ள ஒரு உணர்வை ஏற்படுத்தி அதன் மூலியமா மாறுதலை நீங்க சந்திப்பீங்க. அதனால தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திப்பார்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் நல்லது நடக்கும். அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கானதாக இருக்கு. உங்க மேல அன்பையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுத்து விட்டார். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.